தேவனுக்கு பயப்படுவதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள். இதை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து வேத பகுதியை நம்ம எப்போ வாசித்தாலும் டைம்லெஸ் ட்ரூத், அதாவது எல்லா காலகட்டங்களுக்கும் பொருந்துகிற உண்மை, அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நாம் வாசித்தாலும் இதுலேருந்து நாம் எதை எடுக்க போகிறோம்னா, எல்லா காலகட்டங்களுமே பொருந்து போகிற உண்மையை, எல்லா காலகட்டத்திலும் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படிங்கலாம் கிடையாது. அது எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய உண்மை. களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு கிடையாது, எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய உண்மை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லை, அது எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய உண்மை. இப்போ விபச்சாரம் செய்த நபர்களை பிடித்து கொண்டு போய் அவர்களை சபைக்கு முன்பாக நிப்பாட்டி சாட்சிகளை சொல்ல வைத்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பெரிய பெரிய கல்லை தூக்கி அவங்களை அடிச்சு கொள்ளணுங்கிறது எது? பழைய ஏற்பாடு. அது இன்னைக்கு பொருந்துமானா பொருந்தாது. காரணம், தேவன் சிலுவையிலே பலியானார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவதாக ஹியூமன் கவர்மெண்ட், அதாவது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அது இங்கே செயல்படுகிறது. ஆகையினாலே பழைய ஏற்பாடு அந்த இடத்திலே பொருந்தாது. அப்ப டைம்லெஸ் ட்ரூத், அதாவது காலத்தால் நிர்ணயிக்க முடியாத உண்மைகள் அப்படின்னு இருக்கு. அதை மட்டும்தான் பழைய ஏற்பாட்டுல இருந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். பழைய ஏற்பாட்டுல இருந்து வசனங்களை எடுத்து நம்ம சௌரியத்துக்கு பொருத்தி கொண்டோம் என்றால் அது பெரிய மரணத்தையும் நாசத்தையும் தான் என்ன பண்ணும், ஆன்மீக வாழ்விலே உண்டு பண்ணும். குறைஞ்சபட்சம் குழப்பத்தையாவது என்ன பண்ணும், உண்டு பண்ணும். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுவதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள், அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தேவனை குறித்து ஆரோக்கியமான பயம், ரெவரன்ஷியல் ஃபியர், அதாவது மரியாதையிலிருந்து, அன்பிலிருந்து, உறவிலிருந்து வருகிற பயம். இன்னொரு பயம் இருக்கு, தண்டனையிலிருந்து வருகிற பயம், நியாய தீர்ப்பிலிருந்து வருகிற பயம். இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு பயம், தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்காத ஒரு பயம். அதை வாசிச்சோம்னா 2 ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஆதாம் தேவனுக்கு பயந்து தன்னை என்ன பண்ணான், ஒழித்து கொண்டான். தேவனை விட்டு பின்வாங்கி செல்ல நம்மை வழி நடத்துகிற பயம், அது தேவன் விரும்புகிற பயம் அல்ல. சங்கீதங்கள்ல வாசிச்சீங்கன்னா முதல் வசனமே இப்ப நான் என்ன வாசிக்க போறேன்னா 128:1 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து ஆதாம் ஒளிந்து கொண்டான். அது ஆரோக்கியமான பயம் அல்ல, தேவன் விரும்புகிற பயமும் அல்ல. இங்கு வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. அப்ப தேவனுக்கு பயந்து, தமிழ்ல அதை நிரூபிக்கிறதுக்காக கமா போட்டிருப்பாங்க. அந்த கமாவை பாருங்க, பைபிள்ல இருக்கான்னு, கமா இருக்கா? தமிழ் இலக்கணத்துல அந்த இலக்கியத்தை அந்த இலக்கணத்தை சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, தொடர் இலக்கியத்தை சொல்றத கமா போட்டாங்க. ஆனா அது எபிரேயத்துல எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயமே அவருடைய வழிகளிலே நடக்க ஒரு மனிதனை தூண்டுகிறது. அப்படிங்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? அவர் வழிகளிலே நடப்பதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருது. இப்ப தேவனுக்கு பயப்படுறதுன்னா அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிறது இல்லை, நேர் முழங்கால நிக்கிறது கிடையாது, அது கிடையாது. தேவனுக்கு பயப்படுறதுன்னா அவர் வழிகளிலே நடப்பது. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவருடைய வழிகளிலே நடப்பான் அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் பொருள் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் வேதத்தை தொடர்ந்து வாசிப்பான். ரைட்? இதை ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஆண்டவருடைய வழியிலே நடக்காதவர்கள் ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஆனா இதை கொஞ்சம் டீட்டெயிலா வாசிச்சோம்னா, யார் ஆண்டவருடைய வழியிலே நடக்க முடியும்னா, ஆண்டவருடைய வழியிலே நடக்க முடியும்னா ஆண்டவருடைய வழிகளை அறிந்தவர்கள். பெரம்பலூருக்கு நான் போகணும் அப்படின்னா பெரம்பலூருக்கு முதல்ல எனக்கு வழி தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் கண்டிப்பாகவே தேவனுடைய வார்த்தையில் என்ன பண்ண முடியாது, வழிகளில் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் கொடுக்காதவர்கள், தங்கள் வாழ்விலே இடம் அளிக்காதவர்கள். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சில் வந்து உட்காந்துக்கலாம், அது மதம் இல்ல. ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்து என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம், சுயநலமா உட்காந்துக்கலாம், அது கிடையாது. தேவனுடைய வழியிலே நடக்காதவர்கள், தேவனுக்கு அஞ்சாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப ஒற்றை வாக்கியம் கிடையாது. அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா,
பைபிளை வாசிக்க மாட்டாங்க, பைபிளை குறித்து அக்கறையற்றவங்களா இருப்பாங்க, பைபிள் அவங்களுக்கு புரியாது, பைபிளை எடுத்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, இன்னொருத்தர் சொல்லாம பைபிளை தொட மாட்டாங்க. இவர்கள்லாம் யார்? தேவனுடைய வழியிலே நடக்க முடியாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்விலே தேவனை குறித்த பயம் இல்லை. ஆனா சபைக்கு கூட போவாங்க, கிறிஸ்தவத்துல கூட இருப்பாங்க. தேவனுக்கு அஞ்சாமலேயே ஒரு மதத்துல இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம், கண்டிப்பா என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் மெய்யாகவே ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுறான்னா அவருடைய வழியிலே நடப்பான். அவருடைய வழியிலே நடப்பதற்கான எல்லா அறிவையும் அவன் பெற்றிருப்பான். வழியில நடக்கும்னா முதல் அவனுக்கு என்ன வேணும்? வழி எது என்று கண்டுபிடிப்பதற்கான அறிவு வேணும். அந்த அறிவை தனக்குள்ளே பெற்றிருப்பான். அந்த அறிவை தருகிற வேத புஸ்தகத்தின் மீது அவன் நாட்டம் கொண்டிருப்பான், பிரிக்க முடியாத ஆவலை கொண்டிருப்பான், அதற்காக செலவு பண்ணுவான், நேரத்தை கொடுப்பான், அவன் ஆற்றலை கொடுப்பான், சக்தியை கொடுப்பான். கொஞ்ச நேரம் அவனுக்கு கிடைச்சாலும் அவன் எங்க போவான்? வேதத்தை வாசிப்பதற்கு போவான். வாசிச்சாதான் வழி தெரிய வரும், வழி தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பிரியமா நடக்க முடியும். இப்ப இதை எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது என்ன? தேவன் மேல் இருக்கிற பயம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது தேவன் மேல் இருக்கிற தண்டனை பயம் அல்ல. ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கல, 2 நாளா பைபிள் படிக்கல, வண்டி பஞ்சரா போயிருச்சு அப்படின்னு பைபிள் எடுத்தாங்கன்னா அது அந்த பயம் கிடையாது. 2 நாளா பைபிள் படிக்கல, பால் பொங்கிருச்சு, அது ஐயோ 2 நாள் பைபிள் படிக்கல, சட்டை அயன் பண்ணும்போது பொசுங்கிருச்சு, ஐயோ 2 நாள் பைபிள் படிக்கல, சர்ச்சுக்கு போல, அதை கற்றுக்கொள்ள, அதனால பயம்லாம் தண்டனை பயம். எல்லாம் கேட்ட வார்த்தை தான், பைபிளில் இருக்க வார்த்தை தான். பைபிளை வாசிப்போம், நம்மளுடைய அர்த்தத்தை அது கொடுத்துருவோம். பெரிய சாபம் இதுதான். அதை உள்ளபடியே வேதம் என்ன சொல்ல வருகிறது, அதை பற்றின எந்த அக்கறையும் இல்லாமல் இருப்பது. வேதத்தை வாசிக்கணும், ஆகையினாலே வாசிக்கிறேன். அது என்ன பொருளை தருகிறதுங்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு பொருளை கொடுத்துடுவேன். திருஷ்டாந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல தரப்பட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கலாம், ஆனா போய் டிக்ஷனரியை பார்த்தா தெரியும். திருஷ்டாந்தம்னா உதாரணம். இரக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மன்னிப்பு, உனக்கு நான் இரக்கம் செய்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை மன்னிச்சிட்டேன். ஒரு தவறு செய்கிற ஒரு மனிதனை நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் அது என்னது? இரக்கம். தவறு செய்கிற ஒரு மனிதனை நியாயம் தீர்க்காமல் விட்டுவிட்டேன் அப்படின்னா அது கிருபை. தேவனுக்கு பயப்படுகிறவன் எவனோ, வாசிங்க 128:1. அப்படி அவருக்கு கர்த்தருக்கு பயந்து எவனோ அந்த பாக்கியத்தை கொண்டு வருகிறது என்ன? பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாக்கியம் உள்ளதா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாக்கியம் உள்ளது, ஆரோக்கியமான பயம், இனிமையான பயம், மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பயம், என் இருதயத்தை பூரிப்பாக்குகிற பயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் என்னவா? பாக்கியம். அந்த கமா தான் அங்க முக்கியம், அது தொடர் வாக்கியம் தான் அங்க முக்கியம். அப்ப அவர் வழிகளிலே நான் நடக்கிறேன், எனக்கு அப்ப அதற்கு தூண்டுகோலாய் அமைவது, அவர் வழிகளில் நடப்பதற்கு என்னை உந்தி தள்ளுவது, என்னை உற்சாகப்படுத்துவது நான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். வேதத்தின் மூலமாக மட்டும்தான். வேதத்தின் மூலமாக அவர் வழிகளை அறிந்து கொள்கிறவன், வேதத்தின் மூலமாக அவர் வழிகளை கற்றுக்கொள்ளுகிறவன். அதற்கு சும்மா வந்துருமா? ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறவன், ஒவ்வொரு நேரமும் கற்றுக்கொள்கிறவன். நான் சொல்லுகிறேன், நாமோ கடந்த வாரமெல்லாம் வேதத்தை வாசிக்காமல் இங்கு நிற்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரைட். அடுத்த கேள்வி, நாமோ வேதத்தை கடந்த நாளெல்லாம் வாசிக்காம இந்த ஒரு வாரம் மட்டும் எடுத்துக்குவோம், இங்க அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் சொல்ல முடியுமா? நம்ம அவர் வழியிலே நடந்தேன்னு சொல்ல முடியுமா? சரி, நானோ அல்லது நாமோ நான் வேதத்தை வாசிக்கவும் இல்லை, வழிகளை கற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுக்கு நேரமும் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது என் வாழ்க்கையில பாக்கியம் வருமா? ஒரு ஜெபம் பண்ணிட்டு போலாம், ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா, வந்துருமா பாக்கியம்? சர்ச்சைக்கு மிதிச்சாச்சு, சர்ச்சை வாசல மிதிச்சாச்சு, பாக்கியம் வந்துருமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரு என்னங்கிறதெல்லாம் அவருக்கு அவசியம் கிடையாது. நாங்க அப்படியே குடும்பமா அப்படியே 2 தலைமுறையா எந்த பாஸ்டர் தெரியுமா ஞானசனம் எடுத்தோம்? ஞானசனம் எடுத்துறீங்களா பிரதர்? தெரிஞ்சுக்க, நான் சுடுதண்ணியிலே எடுத்தேன். சுடுதண்ணியில் எடுக்கிறோமா பச்சை தண்ணியில் எடுக்கிறோமா முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஞானசனம் யார் கொடுத்தானுங்கிறதுங்கெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? எவனோ அங்க வருதா இல்லையா? நீ யாரா வேணா இருந்துட்டு போகலாம், நான் யாரா வேணா இருந்துட்டு போகலாம். நான் போதிக்கிறதுனாலே நான் பாக்கியம் வேணா மாற முடியுமா? விவரமா போதிக்கிறாருங்க அதனால பாக்கியம் வந்துருமா? ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒன்று கொண்டு போதிச்சதுனால என் வாழ்க்கையில பாக்கியமா வந்துருமா? இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்
எவனோ யாரா வேணாலும் இருக்கலாம். அவன் பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் ஊழியக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க அப்பா கிறிஸ்தவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரா வேணாலும் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறியா? அவர் வழிகளில நடக்க முயற்சி பண்றியா? அதற்கென்று வேதத்தை எடுத்து வாசிக்கிறியா? அதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கா, நாட்டம் இருக்கா? இதெல்லாம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில என்ன வரும்? பாக்கியம். இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா பாக்கியங்கிறது இல்ல, கடவுளுடைய பயமே என்னை அவர் வழிகளிலே நடப்பதற்கு தூண்டுகோலாய் அமைகிறதினால் இந்த பயமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்பர் 1. நம்பர் 2, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:6. பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு. எந்த மனுஷர்? மறுபடியும் நம்ம விளக்கம் கொடுத்துக்கூடாது. எந்த மனுஷன் நானும் கர்த்தருக்கு பயப்பட்டானா தீமையை விட்டு விலகுவான். அமெரிக்காவில் தீமையை விட்டு விலக முடியுமா? நீ யாரா இருந்தா என்ன, கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? தீமையை விட்டு விலக முடியும். அதுதான் அங்க வசனம். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப மோசங்க. யாரா இருந்தா என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஆனா வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்படி அவன் இருந்தான்னா அந்த பயமே அவனை தீமையை விட்டு என்ன பண்ணுது? ஒன்று அவர் வழிகளிலே நடப்பது, இன்னொன்று தீமையை விட்டு விலகு. ஒன்று நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எனக்கு தூண்டுகோலாய் அமைவது தேவன் மேல் நான் வைத்திருக்கிற பயம். தேவன் மேல் நான் வைத்திருக்கிற பயமா, தேவனால் எனக்கு உண்டான பயமா? தேவன் யார் யார்னு தெரிய வர அவருடைய கணம் தான் எனக்கு அவர் மேல் பயத்தை கூட்டுகிறது. போகட்டும், நம்ம எல்லாத்தையும் கவனிக்க வேண்டாம். 2வது வசனம் சொல்லுது தீமையை விட்டு நான் என்ன பண்றது? அந்த பயம் தான் என்னை என்ன பண்ணுது? விலக பண்ணுகிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான். தீமை அவனை 4 ஆசீர்வாதம். ஒரு வசனத்துல 4 ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு பயப்படுவது. நேத்து பயந்தேன். இது என்னது? பயந்து. தமிழ் இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, இந்து வந்துச்சுன்னா அங்க என்னது? அது தொடர் நிகழ்வு, பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ச்சியான ஒரு செயலை குறிக்க. 2வது கர்த்தருக்கு பயப்படுகிறதினால். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து. வருங்க வாசிங்க. 19:23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு லீட்ஸ் டு லைஃப். எழுதிங்க. ஜீவனுக்கு ஏதுவானதுன்னா ஜீவனுக்கு நேராக என்னை வழி நடத்தக்கூடியது. 4 இருக்கு, அதுல 1 மட்டும் எடுத்துக்கோ, மிச்சத 3 நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு நான் பயப்பட்டேன்னா அது என்னை எதற்கு நேராக வழி நடத்துகிறது? ஜீவனுக்கு ஏதுவாக. லெட் மீ எக்ஸ்பிளைன். என்னுடைய மகளுக்கு நான் ஒரு கட்டளை கொடுக்குறேன். இந்த வீட்டை பக்கத்திலேயே விளையாடணும், இதை தாண்டி நீ போயிடக்கூடாது. அவ்வளோதான் கட்டளை கொடுக்குறேன். இப்போ முகம் தெரியாத ஒரு நபர் முகமூடி போட்டுக்கொண்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று என் மகளை கை காட்டி கூப்பிடுறாங்க. என் மகள் பயந்தாள் என்று சொன்னா என்ன பண்ண மாட்டான்? என் வார்த்தைக்கு முகமூடிக்காரனுக்கு பயப்படுறது இல்லை. கவனிங்க, நீங்கள் தீமைக்கெல்லாம் பயப்படணும்னா, நான் சொல்றது புரியுதா? இப்போ முகமூடிக்காரன் அவளுக்கு யாருன்னே தெரியாம இருக்கலாம். முகமூடிக்காரன் அவன் புள்ள பிடிக்கிறவனா, நல்லவனா, அவன் நம்மளுக்கு நன்மை செய்வானா, தீமை செய்வானா, அந்த அறிவெல்லாம் என் பிள்ளைக்கு தேவையே கிடையாது. அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான். இந்த ஒரு அறிவு இருந்துச்சுன்னா போதும். அந்த புள்ள பிழைக்குமா பிழைக்காதா? வேற அறிவு வேணாம். முகமூடி போட்டிருக்கவேன் திருடேன், எல்லாத்தையும் சொல்லித்தர வேணாம். ஆழமாக சொல்லித்தர வேண்டியது, ஆழமாக என் பொண்ணுக்கு பயப்பட வேண்டியது ஒரு காரியம் இதுதான். அப்பா சொல்லியிருக்காரு, நான் இந்த எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது? தாண்டி போகக்கூடாது. போனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ என் பிள்ளை எனக்கு பயப்படுறாங்க இல்லையா, இந்த பயம் அவளை எதற்கு நேராக வழி நடத்துகிறது? ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. தொடர்ச்சியாக நாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நீ எனக்கு ரொம்ப பயந்துட்ட பத்தியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பாரு. அப்படி கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கவே வேணாம், அப்படி செய்யவே வேணாம். பாரு, உன் கூரையை பிரிச்சுட்டு நீ கொட்டுறேன் பாரு, உனக்கு நீ எனக்கு பயந்துட்டு இல்லை. நம்ம என்ன ரிவார்ட் சிஸ்டம், ஃபியர் அண்ட் ரிவார்ட் சிஸ்டத்தை நம்ம நம்புகிறோம். ஃபியர் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்னா நீ பயந்ததினால் உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஜீவனுக்கு எதுவானது. நீங்க எங்கேயும் போய் அங்கேயும் தலையை கொண்டு நீட்டி நிற்க வேண்டாம். பயந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நேராக உங்களை என்ன பண்ணிடும்? வழி நடத்தி
சென்றுவிடும். ஃபியர் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம், அதாவது நான் பயப்படுகிறேன், தேவன் அதற்கு பதிலாக என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது தப்பான பிலாசபி. அதுல இருந்து வெளியே வந்துருங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுவது ஜீவனுக்கு ஏதுவானது. அப்படின்னா இட் லீட்ஸ் டு லைஃப். ஜீவனுக்கு ஏதுவானது. எல்லா கொட்டமும் அடிச்சுட்டு நான் உபவாசிக்க போறேன், எல்லா ஆட்டமும் போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன், உபவாசிக்க போறேன். அப்ப அங்கேயும் என்ன வேலை செய்யுது? ஒர்க் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். நான் ஏதோ ஒரு வேலையை செய்ய போறேன், ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, ஆஸ்வதிக்க. முதல் சிஸ்டம் என்ன? ஃபியர் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். ஆண்டவருக்கு நான் பயந்து நடந்தேன்னா எனக்கு ஏதாவது கடவுளுக்கு வந்து கொட்டிடுவாரு, அப்படி கிடையாது. இன்னொன்று ஒர்க் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். ஏதாவது செஞ்சேன்னா, சர்ச்சை கூட்டினேன்னா, ஒட்டரை அடிச்சேன்னா, இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா ஜனங்களுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு போயிட்டாங்கனாலே அவங்களுடைய மனம் என்ன, எப்படி ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்னமோ நடக்க போகுது, நடக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக விசேஷமாக என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அங்கே அதை தான் சொல்லி அனுப்புவாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:13. தகப்பன் இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? ஓனர் தன்னுடைய வேலையாட்களுக்கு இறங்குவது போல அல்ல. நம்ம இறக்கணும் என்ன நினைச்சிட்டோம்? ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவர். லீவ் எப்படி கேட்போம்? நான் வேலை பார்க்குறப்போ ஒருத்தர் என்ன பண்ணான்னு கேட்டீங்க, இந்த டிப்ஸ் போட்டு உள்ளே போட்டிருப்பாங்கல்ல, செட்டிங், நீல் செட்டிங், அதோடய வந்துட்டான் பாவம். ஏன்னா என்ன வேணும் அவனுக்கு? லீவ் வேணும். கவனிங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளை வந்து, எப்பா என் வயிற்ற பாருப்பா, என் கண்ணை பாருப்பா, எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருப்பா, என் வயிறை பாருப்பா எவ்வளோ ஒட்டி போயிருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடுப்பான்னு சொல்லுதா? இல்லை. இந்த இரக்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பைபிளில் இந்த இரக்கங்கிற வர்றது தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல. எல்லாம் சொல்லுங்க. அதுல சிறுமை கிடையாது. அதுல என்ன கிடையாது? ரிலேஷனல் மர்சி. அதுல என்ன கிடையாது? அதுல சிறுமை கிடையாது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாராம்? இயங்குகிறார். அப்படின்னா இந்த பயம் வந்து உறவிலிருந்து வருவது. நான் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவனுடைய உறவிலே மேம்பட்டு போகிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை என்னால் அனுபவிக்க முடிகிறது. எப்படி இருந்து அனுபவிக்க முடியுது? பிள்ளையாக இருந்து என்னால் அனுபவிக்க முடிகிறது. ரொம்ப ஆட்டம் போட்டு மனசுலலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு இதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடும். அதுக்கப்புறம் ஜெபம் எப்படி எழும்பும்னா வேலைக்காரனை போல தான் எழும். அந்த கெட்ட குமாரன் எப்படி ஜெபம் பண்ணா, என் வீட்டிலே வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அவர்களில் ஒருவனாக என்னை என்ன பண்ண வேணாம், எண்ணிக்கொள்ள வேணாம், நான் வந்து அடிமையாக போகிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலையாட்கள் இருந்தாங்கன்னா அந்நாட்களிலே செல்வந்தர்கள் அவங்க வீட்லயே ஒரு குவார்டர்ஸ் கொடுத்து அவங்களை குடி வச்சிருவாங்க. இது பத்தாம, அதாவது வெளியிலேருந்து எடுப்பாங்க, அவங்க வந்து ஒரு 2-3 தெருவுக்கு தள்ளி இருப்பாங்க அடிமைகள், அவங்கள வந்து அங்கே ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா அடிமை இல்லையா, வேலையை முடிச்சுட்டு அவன் எங்கே போயிடணும்? 2வது தெருவுக்கு போயிடணும். இவன் ஆனால் பிள்ளையை யார் கூட வச்சுருப்பான்? தான் கூட வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணிட்டான்? பின்மாற்றத்தில் இருக்கிறதுனால இப்போ அவனுக்கு என்ன மாதிரியான இரக்கம் தேவைப்படுது? வேலைக்காரனா கூட சேர்த்துக்க வேண்டாம், நான் 2 தெருவு தள்ளி ஒரு குவார்டர்ஸ் என்ன வச்சுருங்க, எப்போ வேலை கூப்பிடுறீங்களோ அப்போ வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு போயிடுறேன். அவன் ஒரு இரக்கத்தை எதிர்பார்க்கிறான். எந்த இரக்கத்தை எதிர்பார்க்கிறான்? அடிமையா இருந்து ஒரு இரக்கத்தை எதிர்பார்க்கலாம். இப்ப இவர் எப்படி இறங்குகிறார் அவன் மேல? இவர் தகப்பனா இருந்துதான் என்ன பண்றாரு? இறங்குகிறார். அப்ப மனமாற்றமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனுடைய இரக்கத்தை நான் பிள்ளையா இருந்து அனுபவிக்க எனக்கு என்ன பண்ணுது? எல்லா இரக்கத்தையும் அனுபவிக்கலாம். நல்ல வேலைங்க, தப்புச்சுங்க, கர்த்தர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க. எந்த குழந்தையும் அப்படி சொல்லாது. நல்ல வேலைங்க, நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க, ஆனால் அப்படி கரெக்டாக நடந்துருச்சு. கடவுளுக்கும் எனக்குமான உறவிலே ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. ஏன்னா நான் அவருக்கு பயப்படுறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய இரக்கங்களை அனுபவிப்பதற்கு, பிள்ளையாகவே இருந்து அவருடைய இரக்கங்களை அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன பண்ணுது? உதவி செய்வது. கெஞ்சி கெஞ்சி அனுபவிப்பதல்ல, பிள்ளையா இருந்து அனுபவிப்பது. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? என் கையை அவர் என்ன பண்ண முடியாது, பிடிக்க
ஒரு நல்ல மூடில் இருந்தான்னா காப்பாற்றிடுவார், இல்லாட்டி என்ன பண்ணிடுவார், வாரிடுவார். ஒன்று கடவுளை குறித்து அறியாமையாக இருக்கலாம், இல்லது நம்முடைய நிலையை உண்மையாகவே அறிந்து கொண்டதுனால் வருகிற ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, என்ன பண்ணாதீங்க. ஒன்று அவர் கைவிடக்கூடிய நிலையில இருக்கிறார், அல்லது நான் கைவிடப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறேன். கவனிங்க 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கென்று என்னை காத்திருக்க பண்ணுகிறது. அவருடைய பிரியத்தை அனுபவிப்பதற்கு, பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, பிரியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாகத்தான், அதை விசுவாசிப்பதின் மூலமாகத்தான் தேவன் ஒரு மனிதன் மீது பிரியமாயிருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, தேவனுக்கு பயந்தவர்கள் தேவன் என் மீது மகிழ்ச்சியா இருக்கிறார் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும். நிறைய லாபம் வருது உங்க கம்பெனியில். இப்போ தீபாவளி சமயம் இல்லையா, போனஸ் போடுறாங்க, நல்ல லாபம், ஓனர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. 10% போனஸை 20% ஆக்கிட்டாரு. ஓனருடைய மகிழ்ச்சியில நீங்க பங்கடைறீங்களா இல்லையா? பங்கடைகிறோம். ஏன்னா அவங்க என்ன இருக்காங்க, ஆளு உள்ள இருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்திற்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க அந்த மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது அவசியம் இல்லை, ஆனா அந்த மகிழ்ச்சியில பங்கடைகிறீங்க. போனஸ் வாங்கிட்டு அப்பா வீட்டில் வராரு, அந்த மகிழ்ச்சியிலையும் ஆசீர்வாதத்திலையும் பிள்ளைங்க பங்கடையுமா இல்லையா? அப்பா போகும்போதே பிள்ளைங்களும் வேலை போயிடுச்சா? அப்படி போகல, அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுனாலே அந்த மகிழ்ச்சியில என்ன பண்ணுது, பங்கடையுது. இங்க என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். இன்னொன்னு தெரியுமா, தேவன் உங்கள் மீது என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அந்த மனநிலையை தாண்டி உங்களால் சந்தோஷத்தை அனுபவிக்க, தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியா இல்லைன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் சந்தோஷம் அனுபவிக்க என்னன்னே தெரியல, எனக்கு அழுகழுகையா வருது. இங்க வாங்க, நான் சொல்றேன்னா மை அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் த பைபிள். வேதத்திலிருந்து சொல்றேன். தேவனுடைய மனநிலை அது உங்க மனத்துல அது வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூப்பர், 100 மார்க். எது வேணாலும் எப்போது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்களா? அன்சர்டனிட்டி, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ என் வீட்டில் நான் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வேலையில் ஏதாவது லேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்கிறான் போலன்னு நினச்சிக்குவாங்க. நினைக்கிறாங்களா இல்லையா? சரி, ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க கணவருக்கோ பிள்ளைக்கோ ஃபோன் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கோம் ஒரு செல்லு எடுக்கிறான். அவர் வேலையாக இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்க எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்போமா? ஐயோ செல்லு தொலைஞ்சு போச்சா, நீ யாருப்பா, எப்பா கொண்டு போய் யார்த்தையே கொடுத்துரு, ஏம்மா பயப்படாதம்மா, அவர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், முதல்ல என்ன வரும், செல்லு தொலைஞ்சு போச்சா. எங்கள் அம்மா சார்ஜ் போட்டுருந்தேன், அதையும் சொல்லணும்ல, போனாலும் சார்ஜ் போயிட்டேன். 2-3 தடவை அடித்தாங்க, எடுக்கவே இல்லை. அப்போ என்ன யோசிச்சாங்களாம், டக்குன்னு என்ன யோசிச்சாங்கன்னா, செல்லு எங்கேயே விட்டான் போல இருக்கு. ஏன்னா நான் அப்படி தானே, அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த திங்கிங் வந்துருச்சு. அன்சர்டனிட்டி, அதுக்கு பேர் என்னதுங்க, என்ன வேணாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம். அப்படிதான் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படின்னா நீங்க தேவனுடைய பாதுகாப்பை அனுபவிக்க முடியல. உங்களால் கூட இருக்கிறான்னு பாடுவோம், ஓடுவோம், அதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் தூக்கி வைங்க, ஒரு வாரமாக வைங்க. பொய்களை பாடி பாடி என்னத்தை கண்டோம், உண்மைக்குள்ள வாழ்வோம். அப்போ அன்சர்டனிட்டியை அனுபவிக்கிறேன், தேவனுடைய பாதுகாப்பை அனுபவிக்க முடியும். எல்லாம் தான் இருக்கு. தேவனுடைய மகிழ்ச்சியை என்னால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்கிறேன். ஒய்னா கடவுள் உங்களை குறித்து என்ன மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மனம் நமக்கு உதவி செய்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்காக 2 சொல்கிறேன். அன்சர்டனிட்டியும் இன்னொன்று என்ன சொன்னேன், ஒரு வெறுமையும், ட்ரை ஸ்பிரிட், லோவாக ஃபீல் பண்ணுறது, எப்பொழுதுமே தொய்வாக இருப்பது, எப்பொழுதுமே உற்சாகமற்று இருப்பது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது ஒரு மனவியாதின்றான். மனவியாதின்லாம் இல்லை. கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுனால 117:11 அப்படியே கிருபைகளுக்கு காத்திருக்கணும். கவனிங்க, என்ன வரும், எதுக்கு தான் காத்திருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுறவன் எதுக்கு காத்திருப்பான்? போன வாரம் யோசிச்சு பாருங்க, என்ன வேணாலும் ஆகுமோன்னு எதற்கு காத்திருக்கிறோம்? நம்ம கிருபைக்கு காத்திருந்தா எனக்கு சந்தோஷம் தான். என்னையும் சொல்லணும்ல, 11 மணிக்கு மேலே ஃபோன் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன், என்ன அழுவம்பா, என்னன்னு சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எதுக்கு காத்திருப்பாங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு காத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு புரியும். எதற்கு காத்திருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா எதற்கு பயப்படுகிறோங்கிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்துருந்தேன்னா எதுக்கு காத்திருப்பேன்,
கிருபைக்கு காத்திருப்பேன். அடுத்த கட்டம் என்ன? அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு பெறுவேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். ஃபைனல் ஒன், சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு என்ன பண்ணுங்க? பயந்துடுங்க. அவர் பயந்தவங்களுக்கு என்ன இல்லை? அவர்னா யாரு? அடுத்த வர்றது அவர்களுக்கு குறைவில்லைன்னா யாருக்கு? செகண்ட் சப்ஜெக்ட், ரெண்டாவது சப்ஜெக்ட். முதல் சப்ஜெக்ட் என்னங்க? பரிசுத்தவான்கள். ரைட்டா? இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நான் போதிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையுமே வராது. இப்போ இது நம்ம வாழ்க்கையில் உண்மையா அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நிறைய மிஷினரி ஆண்டவருக்கு பயந்தானே, அவனை விடவா கர்த்தருக்கு பயப்படணும், அவன் எவ்வளோ குறைவில் இருந்தானே, அதை யோசிக்க மாட்டோம். அப்படி யோசிச்சாதான் விட்டுலாமே, அப்படி யோசிக்க மாட்டோம். இல்லையே, ஆண்டவருக்காக உண்மையாக நிறைய பேர் வாழ்கிறாங்களே, சாட்சியாக வாழ்கிறாங்களே, அவங்களாம் என்னதான் இருக்காங்க? குறைவில் தான் இருக்காங்களே. சத்தியத்தை இடிக்கிறவன் தானே நிறையா கட்டிக்கிட்டே போகிறான், அதை யோசிக்க மாட்டோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, பரிசுத்தவான்களே நீ கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. அவங்க பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னா, அவர்கள் அப்படிங்கிறது யாரை? பரிசுத்தவான்களை குறிக்கிறது. அவர் அப்படிங்கிறது ஆண்டவரை குறிக்கிறது. எப்படி இது ரெண்டும் டினோட்ஸ் டு சம் ஒன். அவர் அப்படிங்கிறது அங்கே கடவுளை குறிக்கிறது, அவர்கள் அப்படிங்கிறது பரிசுத்தவான்களை குறிக்கிறதோ, ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறதும் எதிலிருந்து ஏதோ ஒன்றை குறிக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சொன்னா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அடுத்த நான் என்ன செய்யணும் வாழ்க்கையில, அந்த கைடன்ஸுக்கு என்ன இருக்காது? குறைவு இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் கஷ்டமா இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் என்னை நியாயம் தீர்ப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் வராது. நான் சொல்ல புரியுதா? குறைவுகள்னா எந்த குறைவுகள்னா இப்படிதான் பார்க்கணும். அதை கண்களை மூடுவோம், நான் ஜெயிப்போம். பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. அப்படின்னா சிம்பிள். எல்லாராலையும் முடியுமா? முடியாது. பரிசுத்தவான்கள்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஏசாமியை கும்பிட்றவங்க இல்லை. ஏசாமியை கும்பிட்றவங்க நீ நிறைய பேர். ஏசாமியை கும்பிட்றவங்க இல்லை, ஞானஸ்நானம் எடுத்தவங்க இல்லை. பரிசுத்தவான்கள்னா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், மறுபிறப்பு அடைந்தவர்கள், பாவ மன்னிப்பை விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்தியத்தை குறித்த நிச்சயமுடையவர்கள். இவங்க தான் யாரு? பரிசுத்தமான. பரிசுத்தமான செய்கைகளை செய்து பரிசுத்தம் அடைந்தவர்கள் இவங்க கிடையாது. பரிசுத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்தவங்களாய் மாறினவங்க. பரிசுத்தமா ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பரிசுத்தமானவங்க கிடையாது. தேவனிடத்திலிருந்து பரிசுத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் மாறினவர்கள். அந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. தேவனுக்கு பயந்து சாட்சியாய் வாழ்வதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவ வழிகளில் நடப்பதற்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவனுக்கு தங்கள் வாழ்விலே மகிமையை கொண்டு வருவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவையான எல்லா ஆற்றலும், சந்தர்ப்பங்களும், வழிகளும், சூழல்களும், வாசல்களும், ஏதுக்களும் உண்டாகும். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன கிடையாது? குறை இல்லை. கண்களை மூடுவோம், ஜெயிப்போம். ஆண்டவரை நோக்கி 7 காரியம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே.